எல்லாருக்கும் வணக்கம். விவேகானந்தா காளான் பண்ணை யூடியூப் சேனலுக்கு உங்களை அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னை பற்றின ஒரு சின்ன அறிமுகம் நான் கொடுக்குறேன். என் பேர் ராஜ்குமார். நான் பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி ப்ளஸ் டிப்ளமோ மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் படிச்சிருக்கேன். ஸோ பேசிக்காக நான் ஒரு மெடிக்கல் லேப் டெக்னீஷியன். ஸோ மஷ்ரூம் கல்டிவேஷனில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டால் நான் ஜாப் விட்டுட்டு ஸோ முழு நேரமாக காளான் வளர்ப்பில் ஈடுபட்டிருக்கேன். ஸோ காளான் மற்றும் காளான் விதை உற்பத்தி இது ரெண்டுத்தையும் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முக்கியமான 3 சயின்டிஸ்ட்டுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கோம். டாக்டர் புர்கயஸ்தா, டாக்டர் ஈன்ரிலா சந்திரா, டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி. இவங்க மற்றும் இவங்களோட டீம் இவங்க தான் இதில் ஆராய்ச்சி மேற்கொண்டு இதை எப்படி வளர்க்கணும், இதில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன, இது உண்ணக்கூடியதா இல்லையான்னு கண்டறிஞ்சு நம்ம இந்திய நாட்டு மக்களுக்கு அறிமுகப்படுத்தினது இவங்கெல்லாம் தான். இது நம்ம சேனலோட முதல் அறிமுக வீடியோ. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்ற விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த பால் காளானை நம்ம சாதாரணமாக கிடைக்கக்கூடிய நெல் வைக்கோலை வச்சே நம்ம வளர்த்துடலாம். ஸோ நெல் வைக்கோல் கிராமங்களில் மட்டுமில்லாது நகரங்களில் கூட மிக எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். நம்ம நாட்டில் 3 போகமும் விளையக்கூடிய ஒரு பொருள் தான் நெல் வைக்கோல். ஸோ முதல்ல இந்த வைக்கோலை சிறு சிறு துண்டுகளாக கண்டிப்பாக வெட்டி வச்சுக்கணும். ஸோ இதை வைக்கோலை வெட்டுறதுக்கு சாஃப் கட்டர் மிஷின் இருக்குது. ஸோ அதை 20,000 25,000 ஆகும். ஸோ ஆரம்ப கட்டத்தில் அதை வாங்க முடியாதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா மேனுவல் ஸ்ட்ரா கட்டர் அப்படின்னு யூடியூப்லலாம் நிறையா இருக்குது. அதில் கால் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க நான் வீடியோவில் காமிச்சிருக்கல ஒரு பிக்சர். ஸோ அந்த பிக்சரில் இருக்கக்கூடிய பெரிய கத்திரிக்கோல் வச்சு கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். நீங்கள் வைக்கோலை சரியான முறையில் சுத்தம் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் 100% ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். ஸோ வைக்கோலை மொத்தம் ஒரு 3 வகையாக ஸ்டெரிலைஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஒன்று ஆட்டோக்ளேவ் மெத்தட், 2 பாயிலிங் மெத்தட், 3 கெமிக்கல் மெத்தட். உங்களுடைய வசதிக்கேற்ப எது பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோங்க. ஆனால் யார் ஒருத்தர் வைக்கோலை ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி ப்ராப்பராக ஸ்டெரிலைஸ் பண்ணுறாங்களோ அவங்க 100% ஜெயிச்சிடலாம். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்டெப்புகள்லாம் ரொம்ப சிம்பிள் தான். வைக்கோலுக்கு அப்புறம் மிக முக்கியமான மூலப்பொருள் காளான் உற்பத்திக்கு காளானுடைய விதை ஆகும். ஸோ காளானோட விதை பார்த்திங்கன்னா சரியான வயதுடைய காளான் விதையை பயன்படுத்தணும். அதாவது உற்பத்தி செஞ்சு 1 மாதத்துக்குள்ளே அதனுடைய விதையை பயன்படுத்தி முடிச்சிடணும். அப்போ தான் அது ஒரு நல்ல ஈல்டு கொடுக்கும். ஸ்டெரிலைஸ் பண்ண வைக்கோலை ஒரு குறிப்பிட்ட ஈரப்பதத்துக்கு வர வரைக்கும் அதை உலர வைக்க வேண்டும். எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேன் காற்றுல உலர வைக்கலாம், இல்லை சுத்தமான ஒரு மரத்தடியில் ஸோ ஒரு நல்ல ஒரு தார்பாய் மாதிரி விரிச்சிட்டு அதை டெட்டால் தண்ணி போட்டு தொளிச்சிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அது மேலே வைக்கோலை போட்டு உலர வைக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வைக்கோலை ஸ்டெரிலைஸ் பண்ணிட்டீங்கன்னா எக்காரணத்தை கொண்டு அதை வெறும் கையால் தொடக்கூடாது. அடுத்த ஸ்டெப்பு காளான் படுக்கை தயாரித்தல், அதாவது காளான் பெட் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்மளுக்கு பிபி கவர் தேவை. 16க்கு 22 சைஸு அல்லது 14க்கு 24 சைஸ் ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்துக்குமே 150 கிராம் காளான் விதை போதுமானது. சரிங்களா? அந்த எப்படி பெட் ப்ரிப்பரேஷன் பண்ணுறது ஸோ அடுத்த வீடியோவில் நான் ரொம்ப க்ளீனாக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வைக்கோல் விதை அப்படின்னு மேலே தூவிட்டு ஸோ இறுதியாக அதை நம்ம டைப் பண்ணிட்டு ஒரு சிலிண்டர் ஷேப் நமக்கு கிடச்சிரும். அப்படி சிலிண்டர் ஷேப்பில் ரெடி பண்ண மஷ்ரூம் பெட்டை கொண்டு போயிட்டு ஒரு டார்க் ரூமில் வைக்கணும். அந்த டார்க் ரூம் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா ஸோ மஷ்ரூம் பொறுத்த வரைக்கும் 2 ரூம் தேவை. மில்கி மஷ்ரூம் பொறுத்த வரைக்கும் ஒன்று டார்க் ரூம், இன்னொன்று லைட் ரூம். டார்க் ரூம் பொறுத்த வரைக்கும் தென்னங்கீற்றால் அமைக்கப்பட்ட ஒரு குடிலாக இருக்கலாம். சரிங்களா? அப்படி இல்லை எனக்கு ஆல்ரெடி ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூம் யூஸ் இல்லாத இருக்குது, இல்லை நான் வேறு ஒன்றுக்காக ஒரு கொட்டகை போட்டிருக்கேன், அந்த கொட்டகை காலியாக இருக்குன்னா கூட நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஸோ ஸ்பான் ரன் ரூம் டார்க்காக இருக்கணும். 25 30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை கொண்டதாக இருக்கணும். 80 90% ஈரப்பதம் கொண்டதாக இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி டார்க் ரூமில் வச்சு ஒரு 20 நாளுக்கு அப்புறம் இது போல் வெண்ணிற பூசணம் அந்த வைக்கோல் முழுவதும் பரவிவிடும். இது ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா வெண்ணிறமாக இருக்குது இல்லைங்களா, அவ்வளோதான், அது கம்ப்ளீட்டாக காலனைஸ் ஆகிடுச்சு. அப்படி வெண்ணிறமாக படர்ந்த காளான் படுக்கையை 2 சம பாகங்களாக வெட்டி வச்சுக்கணும். வெட்டி வச்சுட்டு அதுக்கு மேலே மண் கலவையை பூசணும். அந்த மண் கலவை எப்படி இருக்குது, அதில் என்னென்னலாம் கலந்துருக்குன்றதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அதை ஸ்டெரிலைஸ் பண்ண ஒரு மண் கலவையை அதன் மேலே ஒரு 1 சென்டிமீட்டர் அளவிற்கு பூசி வைக்க வேண்டும். இப்போது காளான் படுக்கை மீது மண் பூசியாச்சு. ஸோ மண் அப்ளை பண்ணிவிட்டு அதன் பிறகு அந்த காளான் படுக்கையை கொண்டு போயிட்டு இந்த மாதிரி ப்ளூ கலர் சில்பாலின் ஷெட்டு
சில்பாலின் ஷெட், அதாவது சில்பாலின் ஷீட்டை கொண்டு அமைக்கப்பட்ட ஷெட்டு. அதுக்கு மேலே வெயில் அதிகமாக உள்ளே போகக்கூடாதுன்றதுக்காக வேண்டி தென்னங்கீற்று ஓலையை நம்ம படர விட்டுருக்கோம். இந்த ஷெட்டோட நீள அகலம் பார்த்திங்கன்னா 11 அடி அகலமும் 30 அடி நீளமும் கொண்ட ஷெட்டு தான் இது. சரிங்களா? இந்த ஷெட் அமைக்கிறதுக்கு நான் பயன்படுத்தின பைசா 10,000 ரூபா. நான் ஒரு ஆளே இது 4 நாள் ஒர்க் பண்ணேன். ஸோ எல்லாருக்கும் 10,000 ரூபா ஆகும்னு என்னால் ஊர்ஜிதமாக சொல்ல முடியாது. ஆனால் மேக்ஸிமம் 10,000 15,000 ரூபாய்க்குள்ளே இந்த ஷெட்டு போட்டுலான்றது என்னால் ஊர்ஜிதமாக சொல்ல முடியும். மேக்ஸிமம் ஒரு சொட்டு தண்ணி கூட மழை பெஞ்சால் உள்ளே போகாது. நம்ம அந்த பெட்டு மேலே மண் போட்டு இல்லைங்களா, அந்த ப்ராசஸ் பேருக்கு கேசிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சாயில் அப்ளை பண்ண இல்லையா, அதுக்கு பேர் கேசிங். ஸோ அப்படி கேசிங் பண்ண பெட்டை கொண்டு போயிட்டு அந்த ப்ளூ கலர் சில்பாலின் ஷெட்டில் கொண்டு போயிட்டு வைக்கணும். அது 8லிருந்து 10 நாளுக்கு அப்புறம் சின்ன சின்ன முட்டுகளாக வர ஆரம்பிக்கும். கேசிங் பண்ணி முடித்த உடனே தினசரி 2 அல்லது 3 வேளை தண்ணீர் தெளிச்சுக்கிட்டே வரணும். தண்ணீர் மேலே தேங்காத ஒன்றா தெளிக்கணும். லைட்டாக ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருக்கணும். ஈரம் இருக்கிற மாதிரியும் தெரியணும். ஆனால் அது மேலே தண்ணி தேங்கக்கூடாது. அந்த பதத்தில் தண்ணி தெளிச்சுக்கிட்டே வரணும். 8லேருந்து 10வது நாளில் மொட்டு வந்தால் எப்படி இருக்கும் பாருங்கள். ஸோ இப்படி மொட்டு வித்தின் 7 to 10 days, 8 நாளில், சரியாக ஒரு 8 நாளில் பார்த்திங்கன்னா மெச்சூர் ஆகிடும். மொட்டு வெளி சரியாக 8 அல்லது 9 நாளில் அதை நம்ம அறுவடை பண்ணிடலாம். ஸோ அதுபோல் 3 முறை அறுவடை பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணன்றதை நான் கிளியராக அடுத்தடுத்த வீடியோவில் நிச்சயம் சொல்கிறேன். ஸோ யாருக்கெல்லாம் பெஸ்ட்டு ஈல்டு கிடைக்கும், நல்ல மகசூல் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் ரூமோட வெப்பநிலை 30லேருந்து 33 டிகிரி செல்சியஸ்க்கு கரெக்டாக பார்த்துக்கிறாங்களோ, அட் த சேம் டைம் 80லேருந்து 90% ஈரப்பதத்தை யார் தக்க வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நிச்சயம் நல்ல மகசூல் கிடைக்கும், சந்தேகமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், டெய்லி ஒரு 10 பெட்டு போட்டால் 2,000 ரூபா சம்பாதிக்கலாம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அது உண்மை தான். ஆனால் நீங்கள் அந்த டெக்னிக்கை தரவாக கற்றுக்காமல் அந்த மாதிரி ஒரு டெய்லி ப்ராசஸில் இறங்கக்கூடாது. நீங்கள் ஃபஸ்ட்டு 2 பெட்டு 3 பெட்டு டெய்லி 2 பெட்டு போடுங்க போதும். 2 பெட்டு போட்டுன்னே வந்தால் 20 நாளைக்கு அப்புறம் நீங்கள் போட்டுன்னு வர எல்லா பெட்டும் ஃபஸ்ட்டு காலனைஸ் ஆகுதான்ட்டு பாருங்கள். எல்லா பெட்டுமே வெண்ணிறமாக அடையுதா அப்படின்ட்டு பாருங்கள். இல்லைனா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே எங்கேயோ தப்பு பண்ணுறீங்க. ரிப்பீட் மறுபடியும் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஓகே நான் போகிற எல்லா பெட்டும் க்ளீன் ஆயிடுச்சு அப்படின்னா, செகண்ட் ஸ்டெப் நீங்கள் சரியான முறையில் அந்த மண்ணை சுத்தம் பண்ணணும். மண்ணுலேயும் பிரச்சனை வந்துச்சுன்னா அகெயின் ரிப்பீட், மண்ணை ஸ்டெரிலைஸ் பண்ணணும். அப்புறம் ஈல்டு வரலன்னு வச்சுங்களேன், அப்புறம் ஏன் வரல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணி பார்த்து ஃபஸ்ட்டு ஈல்டில் 400லேருந்து 500 கிராம் ஆவரேஜாக, எல்லா பெட்டிலுமே 1/2 கிலோவுக்கு மேலே வந்துடும் சொல்ல முடியாது. ஒரு பெட்டில் 300 கிராம் வரும், ஒரு பெட்டில் 400 கிராம் வரும், ஒரு பெட்டில் 500 கிராம் வரும், ஒரு பெட்டில் 600 கிராம் கூட வரும் ஃபஸ்ட்டு ஈல்டு. என்னோடய ஆவரேஜாக நான் சொல்கிறேன். ஆவரேஜாக ஒரு 400 to 500 எடுக்க ஒரு பக்குவப்பட்டுட்டிங்கனாலே நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் தான் நீங்கள் பிஸ்னஸ்ஸே ஸ்டார்ட் பண்ணோம். அது வரைக்கும் நீங்கள் இந்த அனாலிசிஸ் தான் பண்ணிக்கிட்டே இருக்கணும். திருப்பி டெஸ்டிங்கில் தான் இருக்கணும். திரும்ப சொல்கிறேன், நீங்கள் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணாமல் தொழில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. தொழில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வெக்ஸ் ஆகிடுவீங்க. ஸோ இது யாரெல்லாம் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இப்போ வேலைக்கு போகாமல் வீட்டில் இருப்பாங்க பெண்கள் பண்ணலாம். இல்லை நல்ல வேலை கிடைக்காம ஆண்கள் இருப்பாங்க பண்ணலாம். வறண்ட பூமியாக இருக்குதுன்னு நினைக்கிற ஒரு சில பேர் இருப்பாங்க விவசாயி, அந்த பூமியில் பண்ணலாம். ஏன்னா இது வெயிலில் வளரக்கூடிய காலம் தான். சும்மா ஒரு 2-3 ட்ரம்மு தண்ணி இருந்தாலே போதும் ஒரு நாளைக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், குழா தண்ணி இருந்தாலே கூட போதும். குழாவில் வரும் இல்லைங்களா, அந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் கூட பிடிச்சி வச்சா கூட போதுமானது. பம்பு செட்டில் வரணுன்றதெல்லாம் அவசியம் இல்லை. வீட்டில் இருக்கிற பெண்கள், ஆண்கள், தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறவங்க யாராக இருந்தாலும் இந்த தொழில் எடுத்து பண்ணலாம். நல்லபடியாக வருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கு இருந்தால் கால் பண்ணுங்கள். ஸோ வாழ்க வளமுடன்.